வேலூர் மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் கள்ளச்சாராயம் மற்றும் கள்ளச்சந்தையில் மது விற்பனை செய்த 50 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய உயிரிழப்பை தொடர்ந்து வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் மாவட்டம் முழுவதும் கள்ளச்சாராய விற்பனை தொடர்பாக தீவிர சோதனை நடைபெற்றது. மாவட்டம் முழுவதும் நடைபெற்ற அதிரடி சோதனையில் 2400 லிட்டர் கள்ளச்சாராய ஊரல்கள், 667 லிட்டர் கள்ளச்சாராயம், 431 மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இது தொடர்பாக 50 பேரை கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இதேபோன்று நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 24 மணி நேரத்தில் நடத்தப்பட்ட அதிரடி சோதனையில் வெளிப்பாளையம், கீழையூர், கீழ்வேலூர், தலைஞாயிறு, வேதாரண்யம் ஆகிய பகுதிகளில் கள்ளச்சாராய விற்பனை செய்த 16 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 475 லிட்டர் கள்ளச்சாராயம் மற்றும் மதுபான பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மாவட்டம் முழுவதும் வாகன சோதனையில் தீவிரப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் கள்ளச்சாராய தயாரிப்பு மற்றும் விற்பனையில் ஈடுபட்டால் குண்டர் சட்டம் பாயும் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எச்சரித்துள்ளார். இதனிடையே திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே விவசாய தோட்டத்தில் சாராய ஊழல் போடப்பட்டுள்ளதாக மதுவிலக்கு பிரிவு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து அங்கு சென்ற மதுவிலக்கு பிரிவு போலீசார் நெட்டவேலம்பட்டி பகுதியில் விவசாய தோட்டத்தில் போடப்பட்டிருந்த சாராய ஊழலை கண்டுபிடித்தனர். இது தொடர்பாக அவர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர்.